ஜெயம் ஆனந்தமே அகத்தியம். அகத்தியர் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற கலியுக தேவ சித்த சபையில் உயர் சூட்சமம், இறை சூட்சமம், இறைமகா சூட்சமம், சித்தர்கள் ஞான சூட்சமம் நடைபெறுகின்ற ஞான பெருநிலையாக, திருவருள் புருநிலையாக, திரு அனுக்கிரகம் நிகழ்கின்ற அற்புதமான அத்தகைய தலமதிலே, இறை தலமதிலே, இறை அமர்ந்த தலமதிலே, இறை ஆட்சி நடைபெறுகின்ற, சித்த சிவ ஆட்சி நடைபெறுகின்ற சிவ கருணை வளையமாக, சித்த கருணை வளையமாக, பிரபஞ்ச வளையமாக, பிரபஞ்ச மையமாக, பிரபஞ்ச லோகமாக திகழ்கின்ற, ஈரேழு லோகங்களையும் ஒட்டுமொத்தமாக உள்கொண்டு வந்து உள்ளிழுத்து உயர்வாக, உன்னதமாக, உயர் சூட்சமமாக உத்தம நடை போடுகின்ற, அற்புதமாக நிகழுகின்ற, நிகழ்விக்கின்ற நிகழ் சபையில் கலியுக நிலைதனை மாற்று நிலைக்கு உட்படுத்தி மகோ உன்னத உயர் யுகம் படைத்திட, அற்புதமாக யுகம் அறியா யுகமாற்றம் தன்னை நிகழ்த்திட, அற்புதமாக கைலாய நிலதனை மாற்றி வந்து அமர்ந்த மகேஸ்வரனின் திருப்படி தொட்டு வணங்கி, மகத்துவமிக்க மகாசபையின் கன்னிமூல கணநாயகனை வணங்கி, நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல மகாசபையின் அகத்திய படைகளை வணங்கி, அகத்தியத்தை வணங்கி, ஆறு முகனை வணங்கி, அத்துணை தேவாதி தேவர்களையும் கொடிமரங்களையும் கொடிமரம் சூழ அமர்ந்திருக்கின்ற தவசீலர்களையும் சிவசீலர்களையும் சித்த பெரும்படையும் விஸ்வ மகா படைகளையும் வணங்கி, சிவவனத்திலே தவம் இருக்கின்ற அற்புதமான அத்தகைய ஞான கூட்டங்களை வணங்கி, வாயில் நிலையிலே அற்புதமாக வந்தோரை வகுத்து தொகுத்து அற்புதமாக பகுத்து நல் பாகுபாடு காணாத மகா சபையிலே, பரந்தாமன் அமர்ந்த சபையிலே அற்புதமாக அனுப்பி வைக்கின்ற அற்புதமான அத்தகைய பணியை செய்து வருகின்ற சர்ப சித்தனை வணங்கி, தீத்தலத்திலே இருந்து வந்து அமர்ந்திட்ட அப்பிரமாண அத்தகைய மகானை வணங்கி, மகா வளைவிலே அமர்ந்திருக்கின்ற மகோ உன்னத ஆற்றல்களையெல்லாம் வழங்கி, உயர்நிலை கொண்ட உன்னத பெருஞ்சபையின் அற்புதமான அத்தகைய முகப்பு நிலையிலே பிரபஞ்ச வாயிலே அமர்ந்திருக்கின்ற அத்துணை கணங்களையும் அங்கிருந்து வணங்கி, இங்கிருந்து வணங்கி, இல் நிலையிலே பெருநிலையாக, பெருமகா நிலையாக, பேரண்டம் ஆளுகின்ற சபையாக கொடுத்தமர்ந்த அற்புதமான அத்தகைய இல்லமதை இங்கு கொண்டு அமர்ந்திட்ட அகத்தியத்தின் திருவடி வணங்கி, திருத்தால் வணங்கி, அன்னையை வணங்கி, அற்புதமான லோபமுத்ர தேவியை வணங்கி, நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல உயர்கணங்களை எல்லாம் அகத்திய ஒருவிலே கண்டு அற்புதமாக வணங்கி, உயர் உன்னத சபையின் திருநிலையிலே திருக்காவலாக பணிபுரிகின்ற அற்புதமான அத்தகைய ஆற்றல் மிகுந்த வடிவமைத்து அமர்ந்த வடிவுடை சுந்தரியாக, அபூர்வ ரூபவியாக, முப்பெருந்தேவியின் ஆற்றலாக, உயர் தேவியாக அமர்ந்திருக்கின்ற வாளை தேவியை வணங்கி, சித்தர்களின் தலைவியை வணங்கி, அத்தகையிலே நம் அமர்ந்திருக்கின்ற வடக்கு வாயில் நிலை கொண்ட அத்தகைய அன்னையை அற்புதமாக திருபடி தொட்டு வணங்கி, திருத்தால் பணிந்து வணங்கி, திருச்சபையின் அற்புதமான உயர் வளாகந்தனை சுழன்று சுழன்று சுற்றி சுற்றி வெண்பிறவி மேலேறி அபூர்வ நிலை கொண்ட அருள்காவல் புரிகின்ற அற்புதமான வலதுடை சாஸ்தாவை வணங்கி, 21 ஆற்றல்களை வணங்கி, சைவ நிலை கொண்ட அற்புதமான கருப்பண்ண ஆற்றலை வணங்கி, உயர் உன்னத சபையிலே உத்தம சபையிலே அத்தகைய முழுமதி நாளுக்கு வந்து நற்கதி மோட்சகதி முக்திகடி அடைய காத்திருக்கின்ற உயர் ஆன்மாக்களை வணங்கி, உத்தம ஆன்மாக்களை வணங்கி, நற்காரியங்கள் செய்து வந்து அமர்ந்திருக்கின்ற நல் நிலை கொண்ட அத்தகைய உத்தம சீலர்களை வணங்கி, உயர் சபையின் உன்னத சபையின் தவ சிவ பீடத்திலே, சித்த மகா பீடத்திலே, உன்னத உயர் பீடத்திலே உயர் நூல் கொடுத்து, உன்னத நூல் கொடுத்து, பெருநூல் கொடுத்து, பெருமகா நூல் கொடுத்து, பேராண்டம் ஆளுகின்ற நூல் கொடுத்து, அதி சூட்சம அதி உன்னத உயர் இறை சூட்சமமாக அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற அகத்தியத்தை, ஜெகத்தியத்தை, ஜெகமகா பேராற்றல் வந்து உரை நிகழ்த்த, உரை கண்டு மகிழ்ந்த ஆனந்த ரூபனாக, அற்புத ரூபனாக, மனம் மகிழ் ரூபனாக, மனம் மகிழ்விக்கின்ற மகேஸ்வரனின் ரூபமாக அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தை, ஆசானை
அப்பனை ஐயனை அருளடி பணிந்து சிவ அடி பணிந்து சித்த அடி பணிந்து ஞான அடி பணிந்து ஞான பெருங்கடலை ஞானவானை ஞான பொக்கிஷத்தை ஞான பல்கலை கழகத்தின் வேந்தனை வருக 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 என மங்கள நிலை கொண்ட அற்புதமான வாத்தியங்கள் நிலையெல்லாம் ஒருங்கிணைத்து ஓர் வாத்தியமாக உயர் வாத்தியமாக உன்னத வாத்தியமாக சிவசித்த வாத்தியமாக மகேஸ்வர வாத்தியமாக பரந்தாம வாத்தியமாக பார்வோற்றும் வாத்தியமாக படைத்து அற்புதமான அத்துணை மலர் நிலைகளையும் இத்தகைய கணத்திலே 14 லோகங்களிலும் பூத்திட்ட உயர் உன்னத மலர்களை எல்லாம் காணிக்கையாக்கி நல் நிலை கொண்ட உயர் நிலை கொண்ட உன்னத சூட்சம மகா சூட்சம நதிகள் எல்லாம் பாய்ந்து வர புனிதம் கொண்ட எல்லையை மீண்டும் புனிதப்படுத்தி புனிதனை வருக 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 என அகத்தியத்தை ஜகத்தியத்தை ஜெகமகா பேராற்றலை அமுதுண்ணும் நிலையிலே அற்புதமான அத்தகைய அனுக்கிரகத்தை நல்கி நல் கலியுகம் மாற்ற மானிடனுடனே மானிட ரூபத்திலே அமர்ந்து மகோ உன்னத செயல் புரியும் அகத்தியத்தை எங்கும் காணா நிலையாக எங்கும் காணா காட்சியாக கிட்டிடாத வரமாக கிடைத்திடாத வரமாக யுகம் மாற வேண்டும் என்கின்ற உயர் உன்னத நிலைக்கு உணவருந்தும் வரமாக வந்து அருள்கின்ற அத்துணை நிலைகளையும் ஒன்றாக கொண்டு ஒரு நிலையாக கொண்டு பெருநிலையாக கொண்டு பேரண்ட நிலையாக கொண்டு உணவருந்த வர அகத்தியத்தை ஜகத்தியத்தை திருவடி பணிந்து திருத்தால் பணிந்து உயர் திருவடிகளை உன்னத பெருமுடைகளை பணிந்து 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 வணங்கி 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 தாழ்ந்து தவழ்ந்து திருவடி தொட்டு திருத்தால் பணிந்து அழைக்கிறோம். அகத்தியமே வருக ஜகத்தியமே வருக வருக வருக. ஓம் அகதீஷாய நமக ஓம் அகதீஷாய நமக ஓம் அகதீஷாய நமக ஓம் அகதீஷாய நமக ஜெகதீஷாய நமக ஓம் அகதீஷாய நமக ஓம் அகதீஷாய நமக ஓம் அகதீஷாய 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 நமோ 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 நமக ஓம் அகதீஷாய நமக. உயர் அருள் பிரபஞ்ச சிவப்பிரளய பிரவாகம் தவழ்ந்தோடும் மகா சபையில் மகோன்னத ஞான தத்துவங்களை உலகோர்க்கு உள்நிலையில் நிலைநிறுத்தும் பிரபஞ்ச ஞான சபைதனில் அம்பலத்து அரசனின் ஆடல் நிலை கண்டு அகமகிழ்வடைந்த யாம் அவன் ஆசிதனில் உள்மகிழ் அடைந்த அற்புத சீடர்களின் நடுவே அகத்தியன் வந்தமர்ந்தோம். ஓம் அகதீஷாய நமக அகதீஷாய நமக. உயர் இறை சூட்சமங்கள் நிகழ்ந்து வரும் சபைக்குள் சபை கண்டு அச்சபைக்குள் ஈடு இணையில்லா சூட்சம சபை காணும் சிவசபை ஆசானுக்கு அகத்தியன் நல்லாசி. ஓம் அகதீஷாய நமக அகதீஷாய நமக. யுகம் கடந்த தவநிலையால் யுகம் காணா ஆற்றல் தனை இனி யுகம் காணும் ஆற்றலாய் மாற்றும் இயல்பு நிலை பிரபஞ்ச மகா சபையில் எதுவும் இயல்பாக இறைநிலையாய் இயல்பாக நடைபெறும் நிகழ்வின் முத்தாய்ப்பு நிகழ்வாக எம்மோடு சித்தர் போற்று தொகுப்பினில் அமர்ந்திருக்கும் அத்துணை சித்தர்களும் ஒன்றாக கலந்து உணவுண்ணும் அற்புத நிகழ்விற்கு எம் பரந்தாமனின் திருவடி தொட்டு வணங்கி 14 லோகங்களிலும் இருக்கக்கூடிய ஆற்றலெல்லாம் அவன் ஆடல் நிலை கண்டு அசையா நிலை கொண்டு அமர்ந்திருக்கும் அந்நிலையின் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் எழுகின்றோம் சுப நிகழ்வாய். ஓம் அகதீஷாய நமக ஓம் அகதீஷாய நமக ஜெகதீஷாய நமக ஓம் அகதீஷாய நமக அகதீஷாய நமக அகதீஷாய நமக. ஆற்றல் பொங்கும் அதிசய அருள் பிரவாக நிலை தவழும் சபை தனில்
ஏற்றமுடன் இயற்கை அனைத்தும் அத்திருநாள் விளைக்காக வந்து காத்திருக்கும் நல்லருள் வேலை துவங்கிவிட்டது சித்தனே. நற்கரும்பு பந்தல்களில் இடும் அற்புத தை உணவிற்காக பஞ்சபூதங்கள் நீர்நிலையின் நடுவே காத்திருக்கின்றன. அருள் நிகழ்வாய் அந்நிகழ்வின் முத்தாய்ப்பான நிகழ்வாக இன்றைய முழுமதி பெருநாள் ஆசிகளை யாவும் பெற்று வணங்கி வாழ்த்தி அத்திருநாள் முதல் திருநாள் ஆசிகளை வழங்க காத்திருக்கின்றன. நீர் பந்தலிடும் தலம் அதிலே ஆற்றல் கொண்டு அற்புதமாக எவ்வேளையும் பந்தலிடும் இடம் தவிர்த்து சற்று கீழ் திசையில் இயல்பு கொடிமர நிழல்தனில் பந்தலிட்டு நற்கரும்பு பந்தலிட்டு தைத்திருநாள் பொங்கலிட அகத்தியன் நல்ல ஆசியும் அனுமதியும். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. அரசனின் ஆடிய பாதத்தின் திருவடியில் நல்லமுதினை சமர்ப்பித்து அவன் ஆடும் ஆடதனில் உடல் இயக்கத்திற்குள்ளிருந்து எழும் அற்புத அணுக்கதிர் வீச்சுகளால் பிரபஞ்சம் முழுவதும் இவ் அமுதம் சென்றடையும் என்று அகத்தியர் நல்லாசி. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. அகத்திய மைந்தனின் இடந்தனை தலந்தனை சிவமகா வாழை சித்தனின் மைந்தனவன் கரம் பிடித்து நல் நிழல் நிலைதனை அவன் கரத்திற்குள் அமிழ்த்தி வைக்கும் அற்புத பணிகளை ஏற்றிருக்கின்றான் சிவமகா வாழை. அப்பணிக்கு அகத்திய ஞான ஆசிகளை உண்மை நிலையென்று உணர்வோர்கள் ஊர்ஜிதமாய் உள்ளத்தில் அகத்தியன் உண்கின்றான் என்னும் நிலைதனை சாதனங்களின் மூலம் கண்டோர் அகத்தியனை கொண்டோராவர் என்று உணவு நல்விதமாய் இக்கால இயல்பு நிலைக்கு ஏற்றவாறு அதன் நிலை நன்னிலையாய் உள்ளது.
ஒவ்வொரு சித்தனாய் ஒவ்வொரு கவிழம் அமுதினை அத்தலாய் உலவருந்தி அத்துணை போற்றி பொறுப்பினில் இருக்கும் அத்துணை சித்தனை அத்தலாய் அவர்கள் நாமங்களை சூட்சமான ஒரு நாமத்தை உரைத்தவாறு நாமத்திற்குள் அடக்கம் பெற்று வந்தமர்ந்து உணவுண்டு சென்றிருந்தார். கையேந்தி நல்குணவு நிலைக்காக நற்கதி மோட்சகதி அடையும் நிலையும் துவங்குகின்றன. அவர்கள் நல்ல ஆன்மாக்களாய் கையேந்தி நிற்கையில் சிவம் உண்ணும் அற்புத உணவு பரிமாறிப்படும். அளப்பரிய ஆற்றல்களை தாங்கி நிற்போம் சிவசபையில் மட்டுமே அமர்ந்திருக்க இயலும் இனி வரும் காலங்களில் என்று உரைப்போம். சூட்சமத்திற்குள் நடைபெறும் சூட்சமம் அது இறை வாய்க்காலிடும் அற்புத நீர் அட்டல் கொண்டு வந்து தேங்கி நிற்பது போல் அருள் பிரவாகம் தேக்கப்பட்டிருக்கின்றது சிவசபையில். அத்தேக்கப்பட்ட அருள் பிரவாக நிலைகளில் தன் சரீரங்களை நனைப்போர், தன் சரீரங்களை உள் சென்று நனைப்போர் சிவமலைதனில் நனைகின்றார்கள் ஒவ்வொரு நாளிகை பொழுதும் என்றார். அருள் நனை, அருள் மழை நனையாக அற்புதமாய் நிகழ்ந்தோடுகின்றது சிவசபையில். பாதாள கங்கா நதிநீர் மேலெழுந்து ஒவ்வொரு நாள் தவ பூஜை முறைகளிலும் மேலெழுகின்றன. சித்தன் அமரும் தலம், சித்தன் அமர்ந்த தலம், சித்தன் செல்லும் தலம் யாவும் சிவமகா வாழை சித்த தலமாய் வருகேறும். ஓம் அகதி சாய நமக. சித்தனோடு சீடர்கள் இணைகின்ற பொழுது இவ்மிளகு சீரக சாரோடு அமுது ஒன்றாக இணைகின்றவாறு இடைவெளியில்லா நிலைகளில் இணைகின்ற பொழுது ஏற்றமிகு நற்பசி எவ்வாறு ஆற்றப்படுகின்றதோ அதுபோல் ஞான பசியும் ஆற்றப்படும் என்றார். சூட்சம தரிசனங்கள் ஆங்காங்கு ஆலயங்களில் காண்போர் தவிர இயல்பு நிலைகளிலே சிவத்தின் இயல்பு தரிசனத்தை சபைதனில் மட்டும் காண்பார்கள். நற்சுவையால் இங்கே
அருள் சாரெடுத்து அவ்வை தாய் திருமுருகனை வாழ்த்துவது போல் நல் மாலை நாரெடுத்து அற்புதமாக இறை சபையின் பரிவார ஆற்றல்களுக்கு ஈடு இணையில்லா இறை சபையின் பரிவார ஆற்றல்களுக்கு தன்கரத்தால் மலர் தன்கரத்தால் அன்னாரினில் மலர் சூடி இறை ஆற்றல்களுக்கு மலர் சூடும் அந்நிலைகளுக்கு அகத்தியன் யாம் நல்லாசிரியர். இனி ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு துறை வாரியான அற்புதமான பணிகளை ஆற்றும் சீடர்கள் வந்து குவிவார்கள் சிவசபை. ஒவ்வொரு பணியும் சிவசபை சீடர்கள் கரங்களால் ஆற்றுகின்ற அற்புத நிகழ்வு நடந்தது. கிளை சபையின் நிலை வேறாற்றல் கொண்ட பிரபஞ்ச மகா சபையின் இணைநிலையாய் இச்சபையின் ஆற்றலை பறைசாற்றும் அற்புத ஈடு இணையில்லா பெருநிலையாய் வளர்வதற்கும் அக்கிளை சபையிலிருந்து வந்தமர்ந்து சற்சங்க நிகழ்வுகளில் கலந்து ஆற்றலாய் ஒவ்வொரு பூஜை முறைகளிலும் நல்லாற்றல் அனுக்கிரக ஆசிகள் பெறும் அற்புத சீடனுக்கு அகத்தியன் யாம் ஆசிகள் ஏற்றமிகு சச்சங்க நிகழ்வுதனை அம்மண்டலம் அதிலே ஏற்று அத்துணை சபைகளின் தலையாய கிளை சபையாக வளர்வதற்குரிய ஆற்றலை மகத்தியாம். வரும் மாசி திருநாளுக்குள் வரும் அமாவாசை திருநாளுக்குள் ஓர் சச்சங்க நிகழ்வுதனை இயல்பு நிலையில் நடத்திட அம்மண்டலம் அதிலே ஆசிகளும் அனுமதிக்கின்றன. அந்த தாமிரபரணி நவ திருப்பதியையும் நவ கைலாயத்தையும் வைத்து அடை போட வேண்டும். சுவைதனில் குறையில்லை, இயல்பு வடிவம் தனில்தான் உடையல் தனக்கு. கடலையும் கமண்டலத்தில் அடக்கியவன் இதை அடக்க முடியாதா என்று இருந்த பொழுதும் ஒரு நகைப்புக்காக உரைக்கின்றேன். ஒரு சச்சங்க நிகழ்வுகள் அம்மண்டலமதில் நிறைவேறுவதற்கு முன்பாக ஆற்றலாய் உமக்கு ஒரு பொருளுதவி வந்து உமை சேரும் என்றார். நீர் இருக்கும் தரமதிலிருந்து வடமேற்கு வடமேற்கு பகுதியோடு சேர்ந்த இணைத்தளம் அதில் ஒரு நிலை நல்நிலையாய் முடிவடைந்து உமை பொருள் வந்து இணையும்.
இனிய இன்னம்தான் நல்லமுதினை பகிரும் நிலையில் உலகோர்களுக்கு நன் ஞான நிலைதனை பகிரும் அந்நிலை போல் அமுத நிலை போல் ஞானத்தினை அமுதமாக வழங்கும் சபைதனில் ஏற்றம் கொண்டு நடந்த நிகழ்வுகள் நடைபெறும் நிகழ்வுகள் நடைபெற இருக்கும் நிகழ்வுகள் யாவும் பாதுகாவல்கள் நிலையோடு நற்கணங்களின் பாதுகாவல்கள் நிலையோடு நடைபெறுகின்ற அக்கால சூழல்களில் எத்தடை இடர் இன்னல் தடையில்லா நிலையாக வளர்வது போல் இனிவரும் காலங்கள் யாவிலும் தடையில்லா உயர் நிகழ்வுகள் நடந்தேறும். ஆங்காங்கு பிரபஞ்ச மகா சபையின் கட்டிட வளாகங்கள் தலை தோங்கி நிற்கும். வரும் வழியிலெல்லாம் வண்டல்வனம் மாநகரின் எல்லையிருக்கும் நிலைகளில் எல்லாம் பிரபஞ்ச மகாசபையின் தடங்களே அமையும் என்ற அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி ஏற்றம் கொண்ட தடங்களில் தன்கால் பதிப்பவர்கள் திரு கைலாயமதில் தன்கால் பதிக்கின்ற நிலையாய் உணர்வோர்கள் யாவரும் திரு கைலாய நிலைக்குள் நுழைகின்றார்கள் அருள் திருவாயின் மூலமாக என்று அகத்தியன் உணர்த்தி நல்லாசிகள் வழங்கி ஏற்றம் கொண்டு நல் முழுமதி பெருநன்னாளில் வழங்கும் ஆசிகளுக்குள் இருக்கும் சூட்சம நிலைகள் யாவும் அவரவர்களுடைய சந்ததியர்களையும் தன்னை சார்ந்தோர் சான்றோர்களையும் சென்றடையும் நிகழ்வாக அமைகின்றது என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி எழுகின்றது. ஓம் அகதி சாய நமக. ஓம் அகதி சாய நமக. ஓம் அகதி சாய நமக. ஓம் அகதி சாய நமக. அருட்கரமே சிவகணமே உள்வந்து உணவுண்ட மதிமயக்க நிலைதனில் அவனும் ஆசிகள் கூறுகின்றான். ஈசனவன் ஆற்றல் இவனும் நல்நிலையாய் ஆசிகள் உரைக்கின்றான். அருள்நிலையாய் தவழ்ந்தோடும் கமண்டல நீரில் இருந்து வந்த அருள் பிரவாக நதிப்பிரிவு நிலை இது. அகத்தியன் கரம் தொட்ட நதிநிலை நீர்நிலையாய் பெருகி நிற்கும் தளமதில் இருக்கும் பிரபஞ்ச மகாசபை தூய நிலை கொண்டு அமைவது போல் பிரபஞ்ச மகாசபையின் தூய நிலையாய் வரும் காலங்களில் எல்லாம்